ஹலோ மக்களே, எல்லா விமன்ஸுக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே. எப்போ பாரு இந்த தோட்டத்தை நுரண்டுது அதே வேலையாக வச்சுருப்பேன் நான். இன்றைக்கி சண்டே, சரி சமையல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா நமக்கு உறக்கமே வராது. நம்மளோட 7ஆம் அறிவு நுரண்டிகிட்டே இருக்கும், ஏதாட்டும் வேலை பாருன்னு. அதனால் போயாச்சு தோட்டத்து பக்கமாக. போய் பார்த்தா ஸ்டார் ஃப்ரூட்டு. எப்போவுமே ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கும். கிட்டத்தில் போனோன்னா என்ன ஆகும் தெரியுமா, இந்த காக்கா குருவி அணில் எல்லாமே கடிச்சு கீழே போட்டு போயிடுவாங்க. நம்ம போய் தேடும்போது நம்ம கண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது, இருக்கிறதே தெரியாது. ஆனால் அதுங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி தான் தெரியுமோ தெரியாது, தின்னுட்டு கீழே போட்டு போயிட்டே இருக்கும். இன்றைக்கி என்னவோ ஒன்று மட்டும் விட்டு வச்சுட்டு போயிட்டார் போல் அந்த அணில். அந்த ஒன்று எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கியாச்சு. பிடிங்கி டேஸ்ட் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக புளிப்பும் லைட்டாக இனிப்புமாக தான் இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு உட்காந்து நான் அப்புறம் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் குட்டி குட்டி பிஞ்சாக தான் இருந்துச்சு. இதான் சீசன் போல், இனிமேல் தான் பெருசாகும். அடுத்து நம்ம மிளகு செடியில் போய் பார்த்தா நிறையா குட்டி குட்டியாக பிஞ்சாக வச்சுருக்குது. ஒரே அதிசயம் தான் நமக்கு. ஏன்னா இப்போ தான் வச்ச மாதிரி இருந்துச்சா, அதனால் குட்டி குட்டி பிஞ்சாக நிறையா இருக்குது. இது நல்லா முத்தின ஸ்டேஜ் ஆனோடனே நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒன்று மட்டும் தான் பரவாயில்லாமல் இருந்துச்சு. சரி, அதை கையில்